வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எக் குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல தக்காளியை பேஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்ச உடனே அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தாளிச்சிட்டு வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு, தேங்காய், சோம்பு, கசகசாவை நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் இஞ்சி பூண்டு விழுது போடணும். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கின உடனே தக்காளியை சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு போடணும். தக்காளி நல்லா வதங்கின உடனே அதில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நாம் வேக வச்சிருக்க எக்கை சேர்த்துக்கணும். எக் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். ரொம்ப டேஸ்டான எக் குருமா ரெடி ஆகிடுச்சு. இதை சப்பாத்தி, பரோட்டாக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.